கடலூரில் பட்டாக்கத்தியுடன் ரகளையில் ஈடுபட்ட புகாரில் கைதாகி தப்பிக்க முயன்ற இளைஞர் கை கால் முறிவுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் சாலக்கரையில் உள்ள மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் 3 இளைஞர்கள் பட்டாக்கத்தியுடன் நடனமாடியபடி ரகளையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மண்டபத்தை விட்டு வெளியேறி இருசக்கர வாகனத்தில் செல்லும்போது சாலையில் பட்டாக்கத்தியை சுழற்றிக் கொண்டு பொதுமக்களை மிரட்டியபடியே சென்றுள்ளனர். அப்போது அந்த வழியாக சென்ற திமுக பிரமுகர் பிரகாஷையும் வெட்டியதாகவும் அதில் அவருக்கு மூக்கில் வெட்டுக்காயம் ஏற்பட்டதாகவும் புகார் எழுந்தது. விசாரணையில் ரகளையில் ஈடுபட்டது சூர்யா, விக்னேஷ் என்பது தெரியவந்ததை அடுத்து சூர்யாவை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவர் மறைத்து வைத்திருந்த பட்டாக்கத்தியை எடுப்பதற்காக போலீசார் அழைத்து சென்றபோது கெடிலம் தடுப்பணையில் இருந்து குதித்து சூர்யா தப்பிக்க முயன்றதாகவும் அதில் அவரது ஒரு கை ஒரு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.